வணக்கம் and welcome to DSS Training Solution. இது MongoDB ல மூணாவது பார்ட் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி நம்மளோட டேட்டாவை ஒரு டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம MongoDBயோட ஒரு இன்ஸ்டாலேஷன் MongoDBயோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அதில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இது வரைக்கும் நீங்கள் DSS Training Solution சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன, எப்படி ஒரு MongoDBயில் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி அதில் டேட்டா இன்சர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு MongoDBயில் எப்படி கலெக்ஷன் கிரியேட் பண்ண பார்க்க. எதுக்காக நான் MongoDBயில் கலெக்ஷன் கிரியேட் பண்ணோம்? எதுக்காகனா MongoDBங்கிறது ஒரு டாக்குமெண்ட் டேட்டா மாடலை தான் ரெஃபர் பண்ணுறது இல்லையா. MongoDB நார்மல் ஒரு ரிலேஷன் டேட்டா மாடல் யூஸ் பண்ணல, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ டாக்குமெண்ட் டேட்டா மாடல் கிரியேட் பண்ணால் அப்போ அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் போகணும். ஸோ குரூப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இட்ஸ் எ கலெக்ஷன். கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த குரூப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணலாம். கலெக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம், எனக்கு கலெக்ஷனுக்குள்ள தான் என்னோட டாக்குமெண்ட் டேட்டாஸ் இருக்க போகுது. ஸோ கலெக்ஷன் ரெண்டு டைப்பில் கிரியேட் பண்ணலாம். ஒன்று ஆன் த ஃப்ளை. ஆன் த ஃப்ளை என்னன்னா, எனக்கு கலெக்ஷனுக்கு பேர் எதுவுமே டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாகவே டேட்டா ஃபீட் பண்ணும்போது என்னால் கலெக்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிற முடியும். இன்னொன்று என்னென்னா, கலெக்ஷன் மட்டும் முதல் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். மூணாவது ஆப்ஷன்னா, கலெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆப்ஷன் செட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட் கலெக்ஷன் கொடுத்து லாக் இதுக்கு லாக் கேப் பண்ணணுமா, அதோட சைஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி கலெக்ஷனுக்கு தேவையான அளவுக்கு இல்லை கலெக்ஷனுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன் த ஃப்ளையும் கிரியேட் கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு MongoDB லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ Mongo லாகின் பண்ணிட்டு நான் என்னோட டேட்டா பேசஸில் போய் பார்த்துக்கிறேன் எந்த டேட்டா பேசஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குன்னு. ஸோ ஓகே இருக்குது, நான் தமிழுங்கிற டேட்டா பேஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணணும் ஆன் த ஃப்ளைல. db.my history my subjects வச்சுக்கோங்க, my subjects .inserts கொடுத்துட்டு நான் என்ன ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நம்பர்னு ஒன்று கொடுக்கேன், அது 1ன்னு கொடுத்துட்டேன். அடுத்துல சப்ஜெக்ட் நேம்னு ஒன்று கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் நேமுக்கு ஒரு நேம் கொடுக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ். ஓகே, பேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ db.my subjects என்ன வந்துருக்கு, இன்சர்ட் தான் வரும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிச்சு. நான் அப்படி செக் பண்ணலாம், db.my subjects .5. இப்போ நான் புதுசாக அதே ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ நான் என்னன்னா, இது ஸ்ட்ரக்சர் இல்லை நம்ம சொல்லலாம். இப்போ இதுலேயே புதுசு இன்னொரு ரெக்கார்ட் ஆட் பண்ணுறேன். db.my subject .insert சப்ஜெக்ட் நம்பர்ல 2ன்னு மட்டும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று சப்ஜெக்ட் நம்பர் 3, சப்ஜெக்ட் நேம் கெமிஸ்ட்ரி, ட்ரெயினர் ஒன்று வைக்கேன். ட்ரெயினர் DSS கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், 3 ரெக்கார்டுமே எனக்கு வந்துருச்சு. நான் 3க்குமே என்னோட காலம்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம நார்மல் ரிலேஷன் டேபிள் என்ன பண்ணுவோம், எனக்கு காலம்ஸ் நான் ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே எனக்கு நான் காலம்ஸ் டிஃபைன் பண்ணலாம் ஆன் த ஃப்ளைல கிரியேட் பண்ணுறோட போல். இதுதான் நார்மலாக ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணுற சிம்பிள் மெத்தட். இப்போ நம்ம கலெக்ஷன் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். db.create collection நம்ம கொடுக்கலாம் ப்ரொடியூசர்ஸ். இவ்வளோங்கிறது ஓகே நம்பர். ஸோ கிரியேட் கலெக்ஷனில் இந்த கலெக்ஷனுக்கு சி கேப்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி நேம் நான் w.comma கூட கொடுத்தாச்சுன்னா எனக்கு என்னோட கலெக்ஷன் கிரியேட்டர். இப்போ கலெக்ஷன் கிரியேட்டர் சைடில் நம்ம இது செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கலெக்ஷன் நேம் ப்ரொடியூசர்ஸ் டாட் find
உங்களுக்கு ரிசல்ட் செட் எதுவுமே வரல. கரெக்டாக? ஸோ அந்த கலெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. கலெக்ஷனுக்கு வந்து again நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண மாதிரி தான் ஒரு மெட்டாடேட்டா கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இந்த கலெக்ஷனுக்குள்ள நம்ம டேட்டா ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து இந்த கலெக்ஷன் வந்து விசிபிள் ஆரம்பிச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டா இதில் ஃபீட் பண்ணலாம். db.producers.insert என்ன இன்சர்ட் பண்ண போகிறேன்? ஐடிங்கிற காலத்தில் 1 நம்பர் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த கமெண்ட் எக்ஸிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் வந்து ஒரு கலெக்ஷன் வந்து ஆன் த ஃப்ளைலே சரி இல்லை ஒரு கிரியேட் கலெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்க நம்புகிறேன், ப்ளஸ் பிடிச்சிருக்க நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், குரூப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சு எப்படி டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாங்கிறது அடுத்த வீடியோ பார்ட் 4 நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிஎஸ்எஸ் ட்ரெயினிங் சொல்யூஷன்.